வெல்கம் டு தமிழ் ஜெய். நம்ம தல தோனியை சீண்டி வசமாக வாங்கி கட்டிக்கொண்ட பிரபலமான மல்யுத்த வீரர் பிராக் லெஸ்னர். அதாவது சமீபத்தில் ஆஸ்திரேலிய அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி ஒருநாள் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது இந்திய அணி. குறிப்பாக இறுதிப் போட்டியில் நம்ம தல தோனியின் சிறப்பான ஆட்டம்தான் இந்திய அணிக்கு இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இதன் காரணமாக தல தோனியை பலரும் பாராட்டி வருகின்றனர். அந்த வரிசையில் ஈட் ஸ்லீப் பினிஷ் கேம்ஸ் ரிப்பீட் என்ற வாசகத்தோடு தல தோனியின் புகைப்படத்தை பதிவிட்டிருந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் என்ற பேஜின் ட்வீட்டை ரீட்வீட் செய்திருந்தது உலக கிரிக்கெட் வாரியமான ICC. இதை கவனித்த பிராக் லெஸ்னரின் உதவியாளரான பால் ஹீமேன் ICCயிடம் எங்களுக்கு ராயல்டி தர வேண்டும் என்று பதிலுக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். அதற்கு காரணம் ஈட் ஸ்லீப் கேன் கிவ் ரிப்பீட் என்ற வாசகம் உலக சாம்பியனான பிராக் லெஸ்னருக்கு சொந்தமானது. ஆனால் அவரது அனுமதி இல்லாமல் இந்த வார்த்தையை தோனிக்காக பயன்படுத்தி வரப்போகிற உலகக்கோப்பைக்காக உலகம் முழுக்க இலவசமாக விளம்பரப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆகையால் இதற்கு நஷ்டஈடு தருமாறு ஒரு ட்வீட்டை தட்டியுள்ளார் ஹீமேன். மேலும் பால் ஹீமேனின் இந்த செயலை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்ட இந்திய ரசிகர்கள் பிராக் லெஸ்னரையும் அவரது உதவியாளர் ஹீமேனையும் வலைதளங்கள் முழுவதும் வசைப்பாடி வருகின்றனர். குறிப்பாக சண்டை போடுவது போல ஊரை ஏமாத்துற நீங்களாம் எங்க தல தோனியை பத்தி பேசுறதுக்கே அருகதை இல்ல, இதுல ராயல்டி வேற உங்களுக்கு ஒரு கேடா என்றெல்லாம் தல தோனியின் ரசிகர்கள் தற்போது கொந்தளித்து வருகின்றனர். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, பால் ஹீமேனின் இந்த செயலை தல தோனியின் ரசிகர்கள் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொண்டதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.